இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் இரத்தம் சிந்தி மரித்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் இரத்தம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 நல்மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். நல் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். நல் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார். என்னை அணைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். என்னை அணைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை வாசிப்போம். வாசிக்கலாம். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமை பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தினுடைய கடைசி கர்த்தருடைய நாள் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளமெல்லாம் நன்றினாலே நிரம்பி வழிகிறது. எங்கள் கர்த்தரைகளை நடத்தின பாதைகளை நினைக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், ஒவ்வொன்றிலும் எத்தனை உண்மையுள்ளவர் நீர் ஐயா. நன்றி. எங்களை இந்த வேளையிலே கர்த்தர் பலப்படுத்துவீராக, பக்கமாக இழுத்து கொள்ளுவீராக. இழுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இன்னும் உங்களோடு நெருங்கி நடக்க இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக மாறட்டும். உமக்கு நன்றி. எல்லா தடைகளையும் இடையூறுகளும் கர்த்தர் அப்புறப்படுத்துங்க. புல் உலரும், பூ உதிரும். நம்முடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்குமே. நன்றி ஆண்டவரே. வசனத்தை கேட்க தடை செய்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். நம்முடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு மீது தெளிக்கப்படட்டும். எல்லா விதமான இடையூறும் பரிசுத்த ஆவியை நீர் அப்புறப்படுத்துவீராக. நமக்கு நன்றி. நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கர்த்தர் நீர் அங்கீகரித்திருக்கிறீர். ஆசீர்வதியும். அவர்கள் அறிக்கையிட்டதன்படியே நீர் பெருகச் செய்யும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம்
அவ்வப்போது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற தலைப்பிலே, ஹோலினஸ் அன்டு த லார்ட் என்கிற தலைப்பிலே நாம் தேவ செய்திகளை, வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் நம்ம இதை தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆண்டவர் எப்பொழுதும் பாருங்க, முதலாவது நம்மை அவர் சீர்படுத்தி அதன் பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வாசலாக அவர் திறக்கிறார். இதை மறந்துடவே கூடாது. நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அவர்கள் அப்படியே கூட்டிட்டு போயிடலாம். ஆண்டவர் அவர்களுக்குன்னு அவர்கள் பரிசுத்தப்படும்படியாக பஸ்கா பண்டிகை அனுசரிக்க செய்தார். அவர்கள் எல்லாரும் ரத்தம் பூசுதலாகி அந்த நியமத்தின் கீழாக வந்தார்கள். அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதன் பிறகுதான் ஒரு விடுதலை கொடுக்கிறார். கவனிங்க, எவ்வளவாய் நாம் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சேர்வது ரொம்ப முக்கியம். பிரதர், நியூ இயர் எல்லாருக்கும் தான் பிரதர் தொடங்குது. நியூ இயர் எல்லாருக்கும் தான். அன்னைக்கு கூட ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்பொழுது ஒரு பெரிய அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு முன்னால் பெரிய அந்த டிஜிட்டல் போர்டு, நியூ இயர் யூ செலிப்ரேஷன், ஒரு ஆளுக்கு 4000 பெர் ஹெட் 4000 rupees, இப்போவே புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடெல்லாம் போச்சு. எல்லா இடங்களிலும் நியூ இயர் கொண்டாட்டம் இருக்க தான் செய்யுது. ரோட்டில் ஹாப்பி நியூ இயர் கத்திட்டு போகிறவங்களுக்கும் ஒரு வருஷம் பிறக்க தான் செய்யுது. தேவ பிள்ளைகளாக நமக்கும் கர்த்தருடைய வருகை தாமதிக்கிற ஒரு வருஷம் பிறக்கும். அவர்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, நாம் தேவனுடைய கரத்தை பிடித்தவர்களாக ஒரு புது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். அவர்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாதவர்களாக ஒரு வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அவங்களுக்கும் வருஷம் முடியுது, நமக்கும் கர்த்தருடைய வருகை தாமதிக்கணும், வருஷம் முடியும். ஆனால் இந்த நம்பிக்கையோடு அவர்கள் ஒரு நாளும் முடிக்கிறது இல்லை. தேவனுடைய கிருபைகளையும் அவர்கள் நிறைவாய் பெற்று அனுபவிக்கிறது இல்லை. 73ஆம் சங்கீதத்தில் ஆசாப் சொல்கிறது போல, அவருடைய கால் சறுக்கலிலே நிற்கிறது, ஆனால் நாம் என்னுடைய கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறதுன்னு சொல்றோம். 2 பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். அவருடைய கிருபை இந்நாள் வரைக்கும் நம்மளை தாங்கிட்டு வருது. ஆமென். 2026 வருஷத்துல அது தாங்கும். ஆனால் ஆண்டவர் அவர் வைத்திருக்கிற நன்மைகளை நம்ம சுதந்திரிப்பதற்கு முன்பதாக நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். நான் ஏற்கனவே சொன்ன, எகிப்தில் இருந்த பொழுதும் கூட அவர்களை சுத்திகரித்து ஒரு விடுதலையை கொடுத்து அவர்களை அங்கே சிவந்த சமுத்திரத்தை 2 பிளந்து வனாந்தரத்திற்குள் கொண்டு வந்தார். இப்போ அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கணும். பிரவேசிப்பதற்கு முன்பதாக யோர்தான் தடையா இருக்கு. அப்பவும் யோசுவா வந்து சொல்றான், தேவனுடைய கட்டளையாக உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதத்தை செய்வார். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டீர்களானால் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை கண்டிப்பாக செய்வார். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், கிவிங் எண்ட் கரெக்டா இருக்குது, ரிசீவிங் எண்ட் எப்பொழுதுமே கரெக்டா இருக்கணும். அது கரெக்டா இருந்தாகணும். எதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும்? இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா, இயேசுனுடைய வருகைக்கு ஒரு வருஷம் நம்ம இப்ப முன்னால போயிட்டோம். 2025 தொடங்கினது போல அல்ல, இன்னும் அவருடைய வருகைக்கு நம்ம சமீபமா வர்றோம். இன்னும் 2026 தொடங்குச்சுன்னா இன்னும் அவருடைய வருகைக்கு சமீபமா இருக்கிறோம். மற்ற எல்லா சாதனைகள் படைக்கிற எண்ணெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வாழ்க்கையில் இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும் விரும்புகிறேன் பிரதர், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்லா முயற்சி செய்யுங்க. ஆனால் அதை விட முக்கியம், அவருடைய வருகைக்கு ஒரு வருஷம் இன்னும் நான் ரொம்ப க்ளோஸாக போயிட்டேன், இன்னும் நான் அவருக்கு சமீபமாக அவருடைய வருகைக்கு நான் நெருங்கி சேருகிறபடினாலே இதுதான் என்னுடைய ப்ரையாரிட்டியா, நம்பர் 1 ப்ரையாரிட்டியா இருக்கணுமே தவிர மற்றவைகள் எல்லாம் அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறதற்கு ஒரு நாளும் நம்ம அனுமதிக்கவே கூடாது. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு நாளும் நம்ம அதற்கு அந்த எண்ணத்தை, மற்ற எண்ணங்கள்லாம் ஆக்கிரமிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. சரி, இப்போ இந்த பவுல் தெசலோனிக்கருக்கு தன்னுடைய 2வது நிருபத்தை எழுதும் பொழுது இந்த 2 வசனங்கள் நம்ம வாசிச்சோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்த ஜெபத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் வேத பகுதியில் அவர் எழுதின நிருபங்கள்ல நிறைய ஜெபங்கள் அவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு சபைக்கும் எதற்கெல்லாமோ அவர் ஜெபிக்கிறார். அன்றைக்கு அந்த சபைக்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்ற விதத்திலே தேவனுடைய சமூகத்திலே ஆவியானுடைய ஏவுதலை கொண்டு அவர் தொடர்ந்து ஜெபித்து வந்தார். இந்த தெசலோனிக்கே சபைக்கு அவர் ஏறெடுத்த இந்த ஜெபத்தை தான் இந்த 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு சில குறிப்புகளை அறிமுகமாக சொல்லிட்டு அல்லது முகவுரையாக சொல்லிட்டு அதன் பிறகு நம்ம செய்திக்குள்ள போவோம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஜெபத்தின் மேலே எப்பொழுதுமே ரொம்ப நம்பிக்கை. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஜெபத்தின் மேலே ரொம்ப நம்பிக்கை. இந்த ஜெபத்தின் மேலே அவர் நம்பிக்கை வைத்தது மாத்திரம் அல்ல, அவர் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவராக இருந்தார். அவர் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் தனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அது ரொம்ப முக்கியம். சில பேர் தானும் ஜெபிக்கிறது இல்லை, ஜெபத்துக்கும் வர்றதில்லை. ஜெபிக்கணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுடைய அங்கே கனெக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா. ஆனால் பவுலுக்கும் கனெக்ஷன் கரெக்டாக தான் இருந்துச்சு அங்கே. ஆனால் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தேவன் சுவிசேஷத்தை
சொல்றதுக்கான வாசலை திறக்கும்படி எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்ன்றாரு. நாங்கள் தைரியமா சுவிசேஷத்தை சொல்றதுக்காக எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்றாரு. பவுல் கூட சோர்ந்து போனதெல்லாம் இருந்தது உண்டு. சரி, இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனால் பவுல் நன்கு ஜெபிக்கிற ஒரு மனிதன். அவர் ஜெபத்தின் மேல நல்ல ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷன். மறுபடியும் சொல்றேன், புது வருஷத்துக்குள்ள போறோம், ஜெபத்திற்கான நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. எதுக்கெல்லாமோ தீர்மானம் எடுப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவரே, நான் இன்னும் கொஞ்ச நேரம் உங்களுடைய சமூகத்தில் செலவிட நீர் எனக்கு உதவி செய்யும் ஐயா. நல்ல ஜெபிக்கிறதற்கான ஒரு நல்ல தீர்மானத்தோடு 2026 பிரவேசிப்போம். கர்த்தர் நல்லவர் பாருங்க. இப்போ தெசலோனிக்க சபையில் இருந்த விசுவாசிகளுக்கு அவர் ஏறெடுத்த ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். உதாரணத்திற்கு 1 தெசலோனிக்கர் 5:17 கூட அவர் அதை தான் சபைக்கு சொல்லுகிறார். தெசலோனிக்க சபைக்கு சொல்றாரு, இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இவர் அவர்களுக்கு ஜெபிப்பது மாத்திரமல்ல, அவர்களையும் ஜெபிக்கும்படி அவர் உற்சாகப்படுத்துகிறார். இப்ப இந்த தெசலோனிக்க சபை, அதை குறித்து மேலோட்டமாக ஒரு அறிமுகமாக சொல்லிடுறேன். இது பவுலும் சில்வானுவும் தீமோத்தேயும் ஸ்தாபித்த சபை. சில்வானு சீலா 2 பேரும் ஒன்று தான், என்ன குழம்பிடக்கூடாது. ஆமாம், சீலா, பவுலும் சீலாவும் தீமோத்தேயும் சேர்ந்து தான் இந்த சபையை அவர்கள் ஸ்தாபிக்கிறார்கள். கிட்டத்தட்ட கிபி 50வது ஆண்டுகளில் இவங்க போகிற இடங்கள்லாம் நல்ல சபைகள்லாம் ஸ்தாபிச்சுக்கிட்டே வர்றாங்க. பவுல் இப்போ தெசலோனிக்கையிலேருந்து எல்லாரும் கிளம்பி போயிட்டு சீலாவையும் தீமோத்தேயுவும் அவர் பெரோயா பட்டணத்தில் விட்டு மறுபடியும் கொரிந்து சபைக்கு வந்து அங்கே இன்னொரு சபையை ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு தான் இந்த தெசலோனிக்க சபைக்கு கடிதத்தை எழுதுறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17-18 அதிகாரங்களில் நாம் இதை குறித்து வாசிக்க முடியும். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. நான் ஒவ்வொரு முறையும் வீட்டில் போய் வாசிங்கன்னு சொன்னால் அன்னைக்கு ராத்திரிக்குள்ள அதை வாசி முடிச்சிடணும். கூடிய வரைக்கும் மெசேஜெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது பிற்பாடு உங்களுக்கு தியானிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா சில நேரத்தில் எல்லா செய்தி நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், இது கவுத்துருது நம்மளை. அங்கே போய் பார்த்தா தான் 15 நிமிஷம் மெசேஜ் ரெக்கார்ட் ஆகுது, மீது அப்படி நிறைய செய்தி போயிடுச்சு. அதனால் தெரியல. ஒரு நாள் பிரதர் பிரேம் கூட தான் சொன்னார், அது விடுங்கண்ணே, நம்ம மாத்திரம் தான் அது கேட்கணும்னு இருந்திருக்கு அப்படின்னார். சபைக்கு வர்றது அதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாது. கர்த்தர் நல்லவர் பாருங்க. 17-18 அதிகாரங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இது குறித்து நம்ம வாசிக்கலாம். இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் தெசலோனிக்க சபைக்கு இந்த 2வது நிருபத்தை எழுதுறாங்க. 1வது நிருபத்தையும் அப்படித்தான். உண்மையில கேட்டீங்கன்னா தெசலோனிக்கருக்கு எழுதின 1வது நிருபம் தான் பவுல் எழுதின ஃபர்ஸ்ட் எழுதின நிருபம். அதனால இந்த தெசலோனிக்க சபை மேல் அவருக்கு ரொம்ப பாசம் அதிகம். ஏன்னா இவங்கெல்லாம் போய் ஸ்தாபிச்சதுனால. சபை ஸ்தாபிக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம் பாருங்க. நம்ம எல்லாரும் அதுக்கு பிரயாசப்படுவோம். உழைக்கிறீங்களோ இல்லை, அதுக்கு கொடுக்கறதுக்காவது நாம பிரயாசப்படுவோம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் சரி, 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் ஒரே காரியத்தை தான் இவங்க சொல்லி தொடங்குறாங்க. வாசிக்கலாமா வேணாம்? 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே அதை தான் சொல்றாரு, இங்கே அதை தான் சொல்றாரு. நம்ம இதை மட்டும் வாசிப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் யாருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. 1வது வசனத்தை வாசிங்க. பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு இந்த கான்ஃபிடென்ட் அவருக்கு இருந்துச்சு. இந்த சபை பிதாவாகிய தேவனுக்கு உள்ள இருக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்குது. சபை 2 எப்பவுமே கவனிங்க, சபை தேவனுக்குள் இருப்பது அவசியம். நான் சபைன்னு சொல்லும்போது கட்டடான்னு சொல்லலை, அது ஒரு பிரயோஜனத்துக்கு படாது. சபை நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்கிற அந்த நிச்சயம் ஒவ்வொரு விசுவாசியும் இருக்கணும். சிலவருக்கு நான் இருக்கிறேன்னா பிரதர் ஒரு டவுட் வந்துடும். அந்த டவுட் என்றைக்குமே வரக்கூடாது. நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், ஆமாம், நான் பிதாவாகிய தேவனுக்குள்ளே இருக்கிறேன். அந்த நம்பிக்கை இல்லைன்னா இன்னைக்கு அந்த நம்பிக்கை வந்துடட்டும். அதற்கான முதல் அடியை நீங்கள் எடுத்து வைங்க. 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தை கவனிக்கணும். நான் சொல்கிறத நீங்கள் கவனம் சிதறிட்டுனா உங்களால் முழுசும் புரிஞ்சிக்க முடியாது. பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரங்களிலும் இயேசுனுடைய ரகசிய வருகை பற்றி பேசுகிறார். இந்த 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரங்களிலும் இயேசுனுடைய பகிரங்க வருகையை பற்றி பேசுகிறார். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல் நிருபத்தை எழுதிட்டு 2வது நிருபத்தை எழுதுறதற்கு சற்று இடைவெளி. அதையும் அவர் வலியுறுத்துறாரு, இதையும் வலியுறுத்துறார். வேணா உங்களுக்கு அதையும் நம்ம பார்த்துடலாமே. 1 தெசலோனிக்கேயர் எடுங்க பார்ப்போம். அந்த 5 அதிகாரத்திலையுமே 1 தெசலோனிக்கேயர் 1:10 வாசிங்க பார்ப்போம். எவ்வளோ அழகாக பவுல் எழுதுறாரு. 1:10 அவர் மரித்தோர் எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்க உள்ளவருமாகிய அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இந்த சபை எவ்வளோ ரொம்ப சூப்பரான ஒரு சபை பாருங்க. பெர்ஃபெக்ட் சர்ச் நான் சொல்லவே மாட்டேன். ஆண்டருக்கு முன்னால் எப்பா நாங்கள் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறோம் அப்படி சொல்லலை. ஆனால்
இயேசுனுடைய வருகையில இயேசு சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருந்த சபை. அது குறைஞ்சிடவே கூடாது. ஜீவனுள்ள ஒருவனும் அவருக்கு முன்பாக நீதிமான் அல்ல, அப்படிதான் வசனம் சொல்லுது. நம்ம எல்லாரும் கிறிஸ்துனால நீதிமானாக்கப்பட்டோம். ஆனாலும் ஓட்டச்சட்டி தான். அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதான் சொல்றாரு, நான் என்னிடத்துல யாதொரு குற்றத்தையும் நான் காணேன், ஆகிலும் அதனால என்னை நான் நீதிமானாக எண்ணுகிறது இல்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். நான் இயேசுனுடைய நீதியை கொண்டு போய் நிற்கிறேன், அதனால நான் காலரை வைத்துக்கிட்டோம், நான் எவ்வளோ யோக்கியமாக நடந்தேன்னு ஒருத்தன் சொல்லவே முடியாது. இப்போ இந்த சர்ச்சும் கூட பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் இயேசுனுடைய வருகை குறித்து ரொம்ப ஆசையா இருந்த சபை. இப்போ 1வது அதிகாரம் 10வது வசனத்தை சொல்லிட்டாரா? 2வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:19. எல்லாரும் கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். இங்கேயும் இயேசுனுடைய வருகைன்னு சொல்றார். இந்த சபை அப்படியே இயேசுனுடைய வருகைக்கு முன்னால் நிற்கின்ற அந்த கான்ஃபிடென்ட் பவுலுக்கு இருந்துச்சு. அடுத்து அப்படி 3:13 வாசிங்க. 3வது அதிகாரம் 13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. 3வது அதிகாரத்திலையும் சொல்லிட்டார். இதெல்லாம் இயேசுனுடைய ராப்சர், ரகசிய வருகை. அடுத்த அதிகாரத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படி 4:16 வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வர்றார். போதும். சில பேருக்கு எப்பவுமே குழப்பம், ரகசிய வருகைனா என்ன, பகிரங்க வருகைனா என்ன. அவங்களுக்காக மட்டும் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிலருக்காக. இங்கே பாருங்க, நாம் இப்போ காத்திருக்கிறது இயேசுனுடைய ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகை என்பது என்னன்னா, மத்தியாகத்தில் நடக்கும். இயேசு வருவார், அவருக்கு எதிர்கொண்டு போக நாமும் ஆயத்தமாக இருக்கிறவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு போவோம். முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரை எதிர்கொண்டு போக மத்திய ஆகாயத்தில் போவோம். இந்த மீட்டிங் எங்கே நடக்கும்னா மிட் இயரில் நடக்கும். அந்த ஒரு நல்ல பாக்கியத்திற்காக எல்லாரும் கரம் கொடுத்து சத்தம் ரலையிலே சொல்லுங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆவல் நமக்கு இருக்கணும் பாருங்க. நான் உங்களுக்கு சொன்னான்னு தெரில, எங்கள் கூட நாங்கள் அப்போ திருப்பிரசங்கங்கள் தான் போகும்பொழுது ஒரு அம்மா எங்கள் கூட வருவாங்க, எப்சிபான்னு ஒரு அம்மா. அவங்களுக்கு 5 பையனுங்க. இந்த பெரம்பூரில் தான் அவங்க இருந்தாங்க. அந்த அம்மா நாங்கள் திருப்பிரசங்கத்துக்கு போகிற இடத்துலலாம் ஒரு விசிஆர், அந்த டெக்கு கேசட் பிளேயர் எடுத்துக்கிட்டு டிவியும் ஒன்று வாடகைக்கு எடுத்துகிட்டு அங்கே போய் எல்லா இடத்துலையும் படம் போட்டுட்டு வரும். அவங்க சொல்லுவாங்க, நான் ஆண்டோட வரைக்கு முன்னாடி செத்துடணும் ராஜாத்தி. அவங்க எல்லாரும் ராஜாத்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லாதனால எங்கள் எல்லாருமே ராஜாத்தின்னு தான் சொல்லுவோம். ராஜாத்தி, நான் ஏசப்பா வர்றதுக்குள்ளே நான் செத்துடணும் அப்படின்னுவாங்க. நான் சொன்னேன், ஏன் இப்படி பேசிட்டே இருக்கேன்? நாங்கள்லாம் அவர் வரும்பொழுது உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறோம். ஆமாம், ஃபெர்னாண்டோவையும் வின்சென்ட் பார்க்கரையும் பார்க்கக்கூடாது நாங்கள் நினச்சிருக்கிறோம், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? அவங்க சொல்லுவாங்க, இல்லைப்பா, இயேசு வரும்பொழுது செத்துட்டா தான் நம்ம முதல்ல அந்த 10 செகண்டை கூட நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. எல்லாரும் கரங்கொடுத்து அலையில சொல்லுவோமா? அவங்க இன்னைக்கு உயிரோடு இல்லை. அவ்வளோ ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணவங்க, ஓடி சுவிசேஷன் சொன்னவங்க, ஆண்டவர் அறியாத பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க சொல்லுவாங்க, இயேசு வரும்பொழுது நான் ஃபர்ஸ்ட் போயிடணும் பாடு, உயிரோடு இருந்தாலும் அப்புறம் லேட்டாக தான் போக முடியும். வேதம் சொல்லுகிற கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் நித்திரையடைந்தவர்கள், மரித்தவர்கள் நித்திரையடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரை சந்திக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியத்தனம் கொடுத்துருக்கோம். எல்லாரும் கரம் கொடுத்து சத்தம் அலையில சொல்லுவோமா? இப்ப ரகசிய வருகை என்பது என்ன? இயேசு வருவார், ஒலிவ மலையின் மேல் அவருடைய பாதம் நிற்கும். அங்கே ஒலிவ மலை 2ஆக பிளக்கும். அவர் பூமிக்கே நியாய தீர்ப்பு செய்வார். அதன் பிறகு புதிய வானம், புதிய பூமி, இவைகளெல்லாம் அந்த ராஜாதி ராஜாவினுடைய ஆளுகையின் கீழாக வேதம் சொல்லுகிற அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதனுடைய அதிகாரத்திற்கும் ஆளுகைக்கும் ஒரு நாளும் முடிவிராது. அவ்வளோ பெரிய ராஜாவை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி வாங்க. அடுத்தது 5வது அதிகாரம் 23வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. பாருங்க, அங்க முன்னால வாசிக்கும் பொழுது பார்த்தோம் பிழையற்ற பரிசுத்தம், அது ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் போடல. பிரதர் கவனிங்க, சிஸ்டர் கவனிங்க. முன்னால வாசிச்சோம் பிழையற்ற பரிசுத்தமா இருக்கும்படி. அப்போ பரிசுத்தத்திலும் பிழை இருக்குதா இல்லையா?
நாங்கெல்லாம் பரிசுத்தவானுங்க. இப்போ நம்ம எல்லாம் பரிசுத்தவானா மாறிட்டோம், பவுல் கொரிந்தியருக்கு எழுதுறது போல. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த பரிசுத்தத்துல நிறைய பிழை இருக்கு. என்ன பிழை இருக்குது? புறஞ்சொல்ற அந்த பிழை இருக்கு, இந்த கசப்புன்ற பிழை இருக்குது. பேரு தங்கம், ஆனா நெருப்புல போட்டு இன்னும் நிறைய களிம்பு எடுக்க வேண்டி இருக்கு. பேரு வெள்ளி, அது வெள்ளிதான், ஆனா எத்தனை கேரட்ன்றது தெரியாது. பவுல் சொல்றாரு பிழையற்ற பரிசுத்தமா இருக்கும்படி. இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை, நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கிறோம் பாருங்க, அதனால தான் சபை, அதனால தான் வசனம், அதனால தான் பிரசங்கம்லாம். உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. பரிசுத்தமாக்குவாராகன்னு போடல, உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. எல்லாரும் கரங்க ஒருத்தர் சொல்லுங்க. இது ரகசிய வருகை பத்தி. இரண்டாவது நிருபத்தை எழுதும் பொழுது அவர் ஆண்டவருடைய பகிரங்க வருகையை பத்தி அவர் அங்க பேசிக்கிட்டே வர்றார். சரி, இப்போ நம்ம இந்த முதலாவது அதிகாரத்தை நம்ம தியானிக்க போறோம். இப்போ தெசலோனிக்கே சபையிலிருந்து பிரச்சனை என்னன்னா, வெளியிருந்து நிறைய உபத்திரவம், வெளியிருந்து நிறைய உபத்திரவம், அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, உள்ள இருந்து நிறைய இந்த துர் உபதேசங்கள்லாம் கிளம்புச்சு. மறந்துடாதீங்க, நல்ல வாசனத்தில் நம்ம வளரணும். நானும் தான், ஆண்டவரே ஒரு நாளும் வழி தப்பி போயிடக்கூடாது, ஆண்டவரே சரியான பாதையில் எங்களை நடத்தணும். நான் இன்னைக்கும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ போதகனாக இருக்கிற நான், ஆண்டவரே நான் சரியான, நீர் என்ன நோக்கத்தோடு இந்த வசனத்தை எழுதினீரோ, என்ன நோக்கத்தோடு அதை பிரசங்கம் பண்ண சொல்லுகிறீரோ, அதே நோக்கத்தை நிறைவேற்றுகிறோன்னு நான் இருக்க எனக்கு நீர் உதவி செய்யும். இன்னைக்கு என்னுடைய பாரம், இன்னைக்கு என்னுடைய பயம் அது. இப்போ ரீசெண்டாக ஒரு செய்தி வந்துச்சு பாருங்க, கானால ஒருத்தர், நான் தான் இயேசு, எல்லாரும் ஒரு பெரிய பேழையை செஞ்சு எல்லாரும் உள்ள வந்துருங்க, அதுக்கு தனியாக வேற கலெக்ஷன் வேற. அவருக்கு போட்டிருக்கிறதோ கோணி துணி தான், சாக்கு துணி போட்டுட்டு அவர் இன்னைக்கு ஜெயிலில் கிடக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், பென்ஸு, ரோல்ஸ் ரைஸ் எல்லாம் வச்சுட்டு கடைசியில் என்ன ஜனங்க பாருங்க, இயேசு வரப்போறாரு, அதுக்குள்ள எல்லாரும் பேழையில ஏறணும்னா எல்லாரும் அதுக்கும் ஜனங்க போறாங்க. எந்த அளவுக்கு வசனத்தை கேட்டிருப்பாங்க பாருங்க. அன்னைக்கு தெசலோனிக்கேல இருந்த பரிசுத்தவான்கள் நடுவில் இந்த பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, திடீர் நடுவில் ஒருத்தன் எழுப்பினா, இயேசு வந்துட்டாருப்பா. என்ன இயேசு வர்றாருன்னு சொல்லிட்டு பவுல் எழுதியிருந்தாரு, இயேசு வந்துட்டாருன்னு. இயேசு வந்துட்டாரு, அவர் ஆளுகைக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். அவர் ஆளுகைக்குள்ள நாம இருக்கிறோன்றது முக்கியம், அது கரெக்டு தான். ஆனா இயேசுனுடைய வருகை என்பது அவர் திட்டமும் தெளிவுமா எழுதி வைத்திருக்கிறபடியே மாம்சமான எல்லா கண்களும் அதை காணும். ஆமென். வேதம் சொல்கிறது, அவரை குத்தின எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து தங்கள் ஒரே பேரான குமாரனுக்காக புலம்புகிறத போல புலம்புவார்கள். எல்லாருடைய கண்களும் பார்க்கும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான எல்லா கண்களும் அதை காணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளுக்காக எல்லாரும் கரங்களுடைய சத்தம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் இருக்கணும் பாருங்க. பவுல் இந்த சபையை இப்பதான் செய்திக்கு வர்றோம். பவுல் தேவனுக்கு ஏறெடுத்த ஸ்தோத்திரம். 3வது வசனத்தை வாசிங்க. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, நாங்க போற இடத்துல உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறோம். 100% அது உண்மை. தெசலோனிக்கே சபையை பத்தி பவுல் பெருமையாய் பேசக்கூடிய அளவிற்கு அந்த சபை இருந்துச்சு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன, மறுபடியும் சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் 17:11 வசனம் சொல்லுது, இந்த பெரோயா பட்டணத்தார் நாள்தோறும் வேத வாக்கியங்களை காரியம் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததுனாலே அவர்கள் தெசலோனிக்கில் இருந்தவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் போட்டிருக்கு. தெசலோனிக்கில் இருந்தவர்களை பார்க்கிலும் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தெசலோனிக்கில் இருந்தவர் நல்லா இருந்தான்னு அர்த்தம். அவர்களை போல இல்லைன்னு போடல, அவங்கள போல இல்லப்பா, இவங்கெல்லாம் நற்குணசாலிகளா இருந்தார்கள்னா தெசலோனிக்கில் இருந்தவங்க மோசம்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, இவர்களை பார்க்கிலும் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள்னா தெசலோனிக்கில் இருக்கிறவன் ஆல்மோஸ்ட் 99.9 மார்க் வாங்கியிருந்தான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. பவுல் போற இடத்துல சொல்றாரு, ஏப்பா தெசலோனிக்கே சபை என்ன மாதிரி சபை பாரு, தெசலோனிக்கே சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்குது இப்படின்னு சொல்லி போகிற இடங்கள் எல்லாம் பவுல் அதை பத்தி பெருமை பேசினார். சொல்றாரு, இப்போ உங்க எல்லாருக்காகவும் நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். என்ன அர்த்தம்? கண்டிப்பா உனக்காக நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி தான் தீரணும்.
இதே மாதிரி ஒரு நாள் நானும் சொல்லக்கூடிய நிலைமை சபைக்கு வந்துட்டுனா எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. அப்பா உங்களெல்லாம் நினைக்கும் பொழுது கண்டிப்பாக நான் அடுத்து உங்களுக்கு வசனத்தை காட்டுறேன் பாருங்க. ஏன் ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க, காரணம் என்ன? 3வது வசனம். இதில் நம்ம வளரலைன்னா, மறுபடியும் சொல்கிறேன், இது ஏன் தெரியுமா, நான் அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நாம் இதில் வளரலைன்னா கர்த்தருடைய வருகையில் போகவே முடியாது. பிரதர் வாங்க எல்லாரும் இயேசு வருகையில் போவோம்னா யார் சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க. நேராக வசனத்துக்கு வாங்க. யார் போக முடியும்னு பரிசுத்தாவிலே எழுதியிருக்கிறார் பாருங்க. இப்போ பவுல் தெசலோனிக்கே சபையை குறித்து சொல்றாரு, உங்களுக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறதுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம், கண்டிப்பாக ஸ்தோத்திரம் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணம் சொல்றாரு. வாசிங்க இப்போ. உங்கள் விசுவாசம் பெருகிறபடினாலும் இல்லை, மிகவும் பெருகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் இங்கே தானே பிரதர் இடிக்குது, இங்கே தானே வண்டி இடிக்குது, தண்டாளத்தை விட்டு இறங்குது, டிரெயில்ட் ஆகுது. வாசிங்க இப்போ. உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் நான் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்பது தகுதியா இருக்கிறது. 2க்காக பவுல் ஸ்தோத்திரம் பண்ணார். கவனிங்க பிரதர் சிஸ்டர் கவனிங்க. 1, இவருடைய வசனம் மிகுதியாய் பெருகிறபடினாலும். ஏன்னா இவங்களுக்கு முதல்ல குறை இருந்துச்சு. பவுல் ஃபர்ஸ்ட் டைம் இவங்களுக்கு நிருபத்தை எழுதும் பொழுது இந்த தெசலோனிக்கே சபை ஒன்றும் பெர்ஃபெக்டா இல்லை. அவங்க விசுவாசம் குறைவா தான் இருந்துச்சு. எல்லாரும் உள்ள சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அடிக்கடி சொல்லுவோம்ல, 10 மண்டை ஒன்றா போனாலும் போவோம், 2 கொண்டை ஒன்றா போகவே போவாது. தெசலோனிக்கே சபையில் அது இருக்க தான் செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பவுல் ஆலோசனை கொடுக்குறார், வேணா அதை வாசிச்சிருங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம். ஃபர்ஸ்ட் டைம் அவர் நிருபத்தை எழுதும் பொழுது இந்த சபைக்கிட்ட ஒன்றை எதிர்பார்த்தார். என்ன எதிர்பார்த்தாரு? 3வது அதிகாரம் 9லிருந்து வாசிக்கிறேன். 12-13 வசனங்களை வாசிங்க. 12-13 இருங்க சாரி 10லேருந்தே வாசிப்போம். நான் வாசிக்கிறேன், எல்லாரும் எடுங்க. உங்கள் முகத்தை கண்டு, உங்கள் விசுவாசத்தில் முதல்ல குறைவு இருந்துச்சா? முதல்ல குறைவு இருந்துச்சு. பவுல் சொல்றாரு, உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு ராத்திரியும் பகலும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோமே. நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக. அடுத்த வசனத்தை கவனிங்க. 1 அங்க சொன்னாரு விசுவாசத்துல குறைவு இருக்குது. 12வது வசனம், நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும். இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா, ஊழியக்காரங்க மேல அன்பா இருக்கிறது மாத்திரம் அல்ல, சக விசுவாசிகளிடத்திலே வைக்கிற அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்து நிற்கவும் செய்து நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் புரியுதா? பாருங்க, பவுல் சொல்றாரு, உங்க விசுவாசத்தில் இருக்கிற குறைவு போகணும்பா, அதுக்காக நான் ராத்திரி பகலும் ஜெபிக்கிறேன். 2வது ஒன்று சொல்றாரு, நீங்கள் எங்கள் மேல வைத்திருக்கிற அன்பை போலவே மற்றவங்க மேல உள்ள உங்களுடைய அன்பும் பிழையற்றதா இருக்கணும். அப்படி இருந்தா மாத்திரம்தான் இயேசு வரும் பொழுது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் பிழையற்ற பரிசுத்தவான்களாக மாற முடியும். நான் உங்களுக்கு வசனத்தை காண்பிச்சுறேன், உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கோங்க. பிரதர் இயேசு வரும்பொழுது நான் போவேன். கொஞ்சம் பாடத்தை படிங்க, பாடம் கரெக்டாக பாடத்தின்படியே கரெக்டாக இருக்குதான்றதை கொஞ்சம் ஆராய்ந்து பாரு. அவர் சொல்றாரு, இந்த பாரு, மற்ற பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிற அன்பிலே குறை இருக்குமே ஆனால் நீ பரிசுத்தவான்ற பேரோடு இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக நீ நிற்கும் பொழுது பிழையுள்ள பரிசுத்தவானாக தான் நீ இருப்ப. உங்களுக்கு புரியுதா புரியலையா? பிரதர் வேணாம் 10 முறை கூட திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு கஷ்டமே கிடையாது. பாருங்களேன், இயேசு வரும்பொழுது நான் அவருக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவானா நிற்கணும். தெசலோனிக்கே சபையில் இருந்த விசுவாசிகளுக்கு இருந்த ஒரு மேன்மையான காரியம் என்னன்னா, ஆரம்பத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. 1, விசுவாசத்திலையும் வீக்கா இருந்தான், அன்பிலையும் குறைவுள்ளவர்களாக இருந்தார்கள். பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேங்க. ஒவ்வொரு முறையும் தெசலோனிக்கே சபைக்கு பவுல் ஜெபிக்கும் பொழுது கையை வைத்து ஜெபம் பண்ணியிருப்பார். என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? ஆண்டவரே,
இந்த தெசலோனிக்கே சபையில் எவ்வளோ பிரயாசப்பட்டு அந்த சபையை ஸ்தாபிச்சோம் ஐயா. அங்கே இருக்கிற விசுவாசிகள்லாம் விசுவாசத்தில் குறவுள்ளவங்களா இருக்கிறாங்களே, அங்கே இருக்கிற விசுவாசிகள்லாம் அன்பில் குறவுள்ளவங்களா இருக்கிறாங்களா ஆண்டவரே. பவுலுக்கு பரலோகத்தில் போனால் சுகர் பிபிலாம் உனக்கு இருந்துச்சேயான்னு கேட்கணும் கொஞ்சம். இப்போலாம் ஊழியக்காரங்க யாருன்னா மீட் பண்ண அப்படி தான் கேட்குறாங்க, உங்களுக்கு எவ்வளவு? 300. விசுவாசி கிடையாது, சுகரு வந்துருந்தானா. பவுல் சொல்கிறாரு, இது முதற்கொண்டு நான் எல்லா சபைகள் குறித்த பாரம் வேற எங்களை நெருக்குதுன்னு. தெசலோனிக்கே சபைக்கு முழங்கால் போடும்போதெல்லாம் அங்கே குடுமி பிடிச்சி சண்டை முன்னால் நின்றுருக்குன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் அப்படி தான் குறைவுள்ளவர்கள், விசுவாசத்துலையும் குறைவுள்ளவங்களா இருக்கிறாங்க ஆண்டவரே, அன்புலையும் குறைவுள்ளவங்களா இருக்கிறாங்க. நீங்கள் ஆண்டவரே எப்படி ஆகிலும் அதெல்லாம் நிறைவாக்குங்க. இப்போ செய்தி வருது, அப்பா சபை அப்படி பரலோகம் மாதிரி இருக்குதுப்பா, பரலோகம் மாதிரி இருக்கு. என்ன அன்பு பாருங்க. மாமியார் மருமகளும் அப்படி பக்கத்தில் நின்று ஒன்றா கை வைத்து ஆராதிக்கிறாங்க. சண்டே கிளாஸ் டீச்சருங்கெல்லாம் ஒன்றா நின்று ஆராதிக்கிறாங்க. அவன் சேர் போடுறவங்களாம் ஒன்றா நின்று ஆராதிக்கிறாங்க. இப்போ பவுல் எழுதுறாரு, பதில் எழுதுறாரு. வாசிங்க இப்போ 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3வது வசனம். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஏன் தெரியுமா? உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பில அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது. இப்போ முதல்ல அவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? விசுவாசத்திலே வளர்வது. இது விசுவாசம். கொஞ்சம் கவனிப்போம், நம்ம நேரம் இருக்கிற மாதிரி கவனிப்போம். எனக்கு திருவிருந்து இருக்கு, பரீட்சை இருக்கு, அதனால எப்படியும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இந்த பரிசுத்தத்தை குறித்து. முதல்ல பவுல் எழுதும்போது எழுதுறாரு, நீங்கள் விசுவாசத்திலே வளர்ந்து பெருக வேண்டும். இப்போ ஒரு கேள்வி, எனக்கு பேரே விசுவாசி தானே, எனக்கு பேரே விசுவாசி தானேங்க, அப்போ என்ன விசுவாசம் இல்லை நீங்க எப்படி சொல்ல முடியும்? விசுவாசம் இல்லை எப்படி சொல்ல முடியும்? நிறைய பேருக்கு அதான் என்ன, நான் விசுவாசி, என் கழுத்துல தொங்குற அடையாள அட்டை விசுவாசி. பவுல் சொல்றாரு, நீங்கள் விசுவாசத்திலே வளர்ந்து பெருகுகிறவர்களா இருக்க வேண்டும். வாசிச்சிடலாம் ஒரு வசனத்தை. கொலோசியருக்கு இதே காரியத்தை தான் அவர் வலியுறுத்துறார். கொலோசியன்ஸ் சாப்டர் 2 verses 6 and 7. எல்லாரும் வாசிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வாசிக்கணும், நான் இப்படி தான் சொல்லியிருக்கிறேன்ல, நான் வாசிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த மேலே பழிய போட்டு போகாமல் இருக்கலாம் பாருங்க. வாசிங்க இப்போ 6வது வசனம். ஆகையால் நான் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவனாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவனாகவும் நடந்து கொண்டு எனக்கு போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருக வேண்டியது அவசியம். இப்ப கரெக்டா இருக்கா? ஏங்க நான் இயேசு ஏற்றுக்கிட்டேன், ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. நம்ம நிலமெல்லாம் அதோடு நின்றுருது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்பதை உன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இப்போ பவுல் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட சரி, உன் வாழ்க்கை அதோடு நின்றவே கூடாது. எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாக வேறு கொள்ளணும், மாத்திரமல்ல அவர் மேல் கட்டப்படணும், மாத்திரமல்ல அவருக்குள் நடந்து கொள்ளணும், மாத்திரமல்ல போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகணும். எத்தனை எத்தனை குணாதிசயத்தை உள்ள எழுதி வச்சுட்டார் பாருங்க. பிரதர் கவனிங்க, ஆண்டவருக்குள்ள வளர்றது எவ்வளோ முக்கியம். ஆண்டவருக்குள்ள வளர்றது ரொம்ப முக்கியம். பிரதர் நான் என் பேர் விசுவாசி. யார் தெரியுமா விசுவாசி? வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் எவன் தேவனை சார்ந்து வாழுகிறானோ அவனுக்கு பேர் தான் விசுவாசி. அந்த விசுவாசிக்கிறவன் தான் ஒரு நாளும் பயப்பட மாட்டான். அந்த விசுவாசிக்கிறவன் தான் ஒரு நாளும் பதறவும் மாட்டான். கவனிங்க, இந்த கொலோசியர் 2வது அதிகாரம் 6-7 வசனங்களை நான் வேற டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, you know your way around the faith, now do what you've been taught, schools out, quit studying the subject and start living it. அவர் எழுதுறாரு, இந்த பாரு, விசுவாசின்னு சொல்லிட்டே அலைஞ்சிட்டு இருக்கிற, இப்போ உனக்கு எது கற்றுக் கொடுக்கப்பட்டதோ அதன்படியே செய்ய. வெறுமனே விசுவாசன்றது பாடமா இருந்துடக்கூடாது. உனக்கு நீ பாடத்தையே படிச்சுட்டு சும்மா அப்படியே ஸ்டூடெண்டாவே இருக்கிறத விட்டுட்டு நீ எதை படித்தாயோ அதன்படி
வாழ்வதற்கு, கவனிங்க, அதை உன்னுடைய அனுபவமாக்கி கொள்வதற்கு கற்றுக்கொள். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, and now just as you trusted Christ to save you, trust him too for each day's problems, live in vital union with him. நீ கிறிஸ்து உன்னை ரட்சிப்பதற்கு எப்படி அவரை நம்பினாயோ, விசுவாசித்தாயோ, அதே விதமாய் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவரை விசுவாசி. கவனிங்க, அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இங்கே தான் இருக்கிறவங்களாம் கரங்கொடுத்துற வேலையில சொல்லுங்க, யார் தெரியுமா விசுவாசி? அணு தினமும் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்னை அழைத்தவர் ஒருத்தர் உண்டு, என்னை ரட்சித்தவர் ஒருத்தர் உண்டு, என்னை சொந்தம் பாராட்டுகிற ஒருத்தர் உண்டு, அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பிடிக்கிறான் பாருங்க. அவரை பவுல் சொல்றாரு, நீங்க விசுவாசத்தோட நீ அதுல பெருகித்தான்ப்பா ஆகணும். தெசலோனிக்கே சபைக்காக எதற்கு பவுல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்னா, ஆரம்பத்தில் தெசலோனிக்கே சபையில இருந்த விசுவாசிங்களுக்கு இந்த அனுபவம்லாம் இல்லை. இப்போ அந்த அனுபவம் உங்களுக்கு பெருகி இருக்குது. பார்க்கும் பொழுதுலாம் அப்பா, இவங்கெல்லாம் அப்படி ஆண்டவரே சார்ந்து வாழ்றாங்க. பிரதர் கவனி, இன்னைக்கு பெந்தகோஸ்தே சபைன்னு சொல்றவங்களுக்கு கூட விசுவாசன்றது ஆண்டவர் மேல ரொம்ப குறைவு தான். அந்நாட்களில் எப்படி இருந்துச்சு? அப்போஸ்தலர் 16:5 வாசிக்கிறோம், அன்றைக்கு அவர்கள் எருசலேமில் இருந்த மூப்பர்கள் அப்போஸ்தலர்கள் சொன்ன எல்லா கட்டளைகளையும் கீழ்ப்படிஞ்சாங்க. அதனாலே சபைகள் குவாலிட்டி என்ன தெரியுமா போட்டிருக்கு? விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஒரு அலையிலே சொல்லுவோமா? பவுல் சொல்றார் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 2:13, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும், கவனிங்க, ஃபெய்த், நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே, அவர் தம்மை தாம் மறுதலிக்கவே மாட்டார். பிரதர், 2026 நம்ம பிரவேசிக்க போறோம். பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னதே நான் உங்களுக்கு சொல்றேன். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் தேவன் ஒரு நாளும் தம்முடைய உண்மையில பெசகிறதே இல்லை. அவர் ஒரு நாளும் தம்மை தாம் மறுதலிக்கவே மாட்டார். ஆமே. நான் நேற்று கொஞ்சம் சில காரியங்களை அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தேன். யோசிச்சு பாருங்களேன், யோபுனுடைய வாழ்க்கையிலே அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. அவ்வளோ பெரிய பிரச்சனை. பொருள்லாம் போகிறது இருக்கட்டும், ஹெல்த்லாம் போகிறது இருக்கட்டும், ஒரே நாளில் 10 பிள்ளைங்களையும் போயிட்டான். ஆனால் யோபு மனைவி என்ன வந்து சொன்னா, இங்கே கவனிக்கணும், யோபு மனைவி என்ன வந்து சொன்னா, இன்னும் நீர் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரே, தேவனை தூஷித்துட்டு ஜீவனை விட்டுரும் சொன்னாலும் சொல்லலையா? இப்போ 42வது அதிகாரத்தில் கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமையே அதிகமாய், நாம் ஆண்டவர் இடத்துல இருந்திருந்தா சொல்லுவோம், யோபு உனக்கு மட்டும் வச்சுக்க, பக்கத்தில் நிற்கிறாள் ஒருத்தி, பக்கத்தில் சேர்க்காத அப்படி சொல்லி தானே 10 பிள்ளை வந்திருக்காது. அது வேற. அவளுக்கு மறுபடியும் 10 பிள்ளை கொடுத்து எல்லா நன்மைகளும் ரெட்டிப்பாக கொடுத்து யோபு அனுபவிச்சது போல அவ்வளோ அனுபவிக்க செஞ்சார். நான் யோபு மனைவி பேசினது போல் நீங்கள் பேசினா உங்களுக்கு அது கிடைக்கும், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, அந்த அர்த்தத்தில் நான் பேசலை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், யோபு மனைவி சொன்னான்னு பேசிகிட்டே இருக்கிறான்ல, ஒரே நேரத்தில் பெத்த 10 பிள்ளைங்களையும் வரிசை அடுக்கி வச்சுருக்குங்க. ஒருத்தர் எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க பார்ப்போம், எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்களேன். ஏங்க, போனதெல்லாம் போட்டும், ஆடு போச்சு, மாடு போச்சு, ஒட்டங்கள் எல்லாம் போச்சு. இப்போ புருஷனும் யூஸ்லெஸ்ன்ற நிலைமைக்கு வந்துட்டான். அவனும் மேலிருந்து கீழே வரைக்கும் பருக்கள் சொரிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கிறான், சீலும் சும்மா வடியுது. இப்போ பெத்த 10 செத்து வரிசை அடுக்கி வச்சிருக்குது. ஒருத்தர் எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லிட்டா தேவனை தூசி ஜீவனை விடியா, என்ன நிலைமையிலேருந்து அவள் பேசியிருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் பார்த்துருப்பாரு, உங்கள்கிட்ட வார்த்தையில் இதை தவிர நான் என்ன எதிர்பார்க்க முடியும்? தேவன் எவ்வளோ உண்மையுள்ளவர் பாருங்களேன். பிரதர் கவனிங்க, என்ன பிரச்சனை நீங்கள் போகிறீங்களோ எனக்கு தெரியாது, இது மட்டும் மனசில் எழுதிக்கிங்க, நான் உண்மை இல்லாதவனாக இருந்தாலும் அவர் உண்மை இல்லவராக இருக்கிறார். திருப்பி ரீகம்பன்சேட் பண்ணும் பொழுது யோபு எத்தனை நன்மைகளை அனுபவிச்சானோ அத்தனை நன்மைகளை அவ்வளோ அனுபவிக்க வச்சார். ஏன்னா சோதிச்சது யோபு தான் சோதிச்சார், ஆனால் அதற்கான வேதனைகளை அவ சேர்த்து அனுபவிச்சா. மறுபடியும் சொல்கிறேன், யோபனோட மனைவி மாதிரி யாரும் பேசவே கூடாது. அவள் உண்மை இல்லாதவளாக இருந்தாலும் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளரணும் பாருங்க. இந்த உணர்வோடு நம்ம வளரணும். சின்ன சின்ன காரியங்கள் கொடுக்க ஆண்டவர் அப்படியே பற்றி கொள்கிற அனுபவம் நமக்கு வரணும் பாருங்க, வரணும். சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்குற மாதிரி வரதான் செய்யுது. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாகவே பேசுகிறேன். உதாரணத்திற்கு எரேமியா
கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். ஆண்டவர் சொன்னார், உன்னை உன் தாயின் கற்பத்தில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே எனக்காக நான் தீர்க்கதரிசியா எடுத்துக்கிட்டேன் எரேமியான்ற. கர்த்தர் அவங்கிட்ட சொல்லி இவன் வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள்லாம் எப்படி தெரியுமா வந்துச்சு? ஏன்பா நீர் உண்மையா தான் இருக்கிறான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துச்சு. ஏன்னா எங்க போனாலும் நிற்கும். பிரதர் கவனிங்க, இந்த 2025 உங்களை சொல்லட்டி அடிச்சிருக்கும். ஒரு நேரம் வந்திருக்கும், என்னடா விசுவாச வாழ்க்கை தூக்கி தூர போடு, எனக்கு வேண்டாம் இந்த ஆண்டவர். இந்த ஆண்டவருக்குள்ள வர்றதுனால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. அன்றைக்கு எரேமியா கூட அதே லெவலுக்கு தள்ளப்பட்டான். எல்லா பரிசுத்தவங்களும் அந்த பாதைக்குள்ள போனவங்க தானே. மோசே சொன்னா, ஆண்டவரே நானா பெத்தேன், எதுக்கு என்ன போட்டு சாவடிக்கிறீரு? எலியா சொன்னா, நான் செத்தா நல்லா இருக்கும், எதுக்கு போட்டு என் உயிர் எடுக்கிறீரு? யோனா சொன்னா, செத்தா நல்லா இருக்கும். எரேமியா அன்னைக்கு அதே நிலைமைக்கு வந்துட்டான். வாசிச்சிடலாமா? எரேமியா 15வது அதிகாரம். இன்னைக்கு யாரெல்லாம் தேவங்கிட்ட இந்த கேள்வியோட இருக்கிறீங்களோ, பவுல் சொல்றார், விசுவாசத்தில் கொஞ்சம் வளரியா, விசுவாசத்தில் வளரு. நான் உண்மை இல்லாதவராக இருந்தால் அவர் உண்மையிலவராக இருக்கிறார். ஆமென். வாசிக்க பார்ப்போம் 15வது அதிகாரம் எரேமியா. இங்க ஒரு புக் மார்க் வச்சிங்க. எரேமியா 15வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். ஒரு இருந்த போராட்டத்தில் இந்த எரேமியா ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். என்ன தெரியுமா வந்துட்டான்? 15லேருந்து நான் வாசிக்கிறேன். இது நம்ம தியானிச்ச வசனங்கள் தான். அவன் சொல்றான், கர்த்தாவே நீர் அதை அறிவீர். 15வது அதிகாரம் 15லேருந்து எல்லாரும் எடுங்க. தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும். உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரி கொள்ளாதிரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். இவன் சொல்கிறான், நான் ரொம்ப ஆண்டவரே உங்கள் மேலே எவ்வளோ வாஞ்சா இருக்கிறேன் தெரியுமா? 16வது வசனம் கவனிங்க. இவனுக்கு நல்ல ஆவிக்குரிய அனுபவங்கள்லாம் இருந்துச்சு. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. இன்னைக்கு நம்ம தியானிச்சோம் சங்கீத வேலையில் அதே மாதிரி தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஏன் குணாதிசயம் என்ன தெரியுமா? நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்தது இல்லை, உமது கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். சங்கீதம் 1ல் சொல்லியிருக்குதே, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில நடவாமலும் பரியாசக்காரருடைய நடவாமலும் நிற்காமலும் உட்காராமலும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில நில்லாமலும் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்காராமலும் இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் தானே வசனம் போட்டுருக்கு. நான் கூட உட்காரவே இல்லையா ஆண்டவரே, நான் பரியாசக்காரோட உட்கார்ந்துல்ல. நீர் என்ன பண்ணிருக்கணும்? உஷ்ண காலத்துல கூட அதன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போலதான் நீர் என்ன வச்சிருந்துருக்கணும். ஆனா நீர் என்ன தெரியுமா பண்ணிட்டீர்? நீர் என்ன பண்ணிட்டு தெரியுமா? எரேமியா சொல்றான், நீர் என்ன சலிப்பினால நிரப்பிட்டீர் ஆண்டவரே. அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கு வந்துச்சு. இப்ப சொல்றான், என்னுடைய நோவு நித்திய காலமாகவும் என்னுடைய காயம் மாறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன்னு சொல்லுன்னு மாத்திரம் இல்லை. அவன் சொல்றான், நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போகும் இருப்பீரோ. போட்டு மொத்தத்தை உடைச்சிட்டான். போதும், நீர் எனக்கு காணல் நீரை போல இருக்கிறீரே ஆண்டவரே. அப்படி இருந்துருவீரோ? கடைசி வரைக்கும் அப்படி இருந்துருவீரோ? இப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும்? பிரதர் ஃபெய்த்தை கவனிங்க, விசுவாசத்தை கவனிங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? சரி எரேமியா, உன் கண்ணிருக்கலாம் நான் முற்றுப்புள்ளி வச்சுட்டேன், போ, அப்படி ஜாலியாக போ, எல்லார் கண்களுக்கு நீ தப்பிடும், அப்படி சொல்லவே இல்லை. உன்னை இதுக்கு தான் நான் அழைச்சிருக்கிறேன், உன்னை இதுக்கு தான் எரேமியா நான் அழைச்சிருக்கிறேன். இப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? அடுத்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆண்டவர் சொன்னார், இங்கே பாரு, நீ ரொம்ப பேசிட்ட, இப்போ பார்த்துக்க, இது நிமித்தம் நீ திரும்பினா நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். இப்படிலாம் யோசிக்கிற கூட நிறைய நேரத்தில் ஆண்டவர் கோபம் வந்துடும். பிரதர் கவனிங்க, சில நேரத்தில் இந்த பர்பஸ்க்காக ஆண்டவர் உங்களை என்னையும் தேர்ந்தெடுத்திருப்பார். சில நேரம் இந்த பாதையில நீங்க போகணும். ஒன்று உங்களை உருவாக்குறதுக்காக இருக்கலாம், அல்லது உங்களை கொண்டு மற்றவங்களை உருவாக்குறதுக்காக இருக்கலாம். எப்படி ஆனாலும் தேவன், நீங்களும் நானும் நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே உருவாக முன்பதாகவே தேவனாலே அறியப்பட்டிருப்போமே. ஆனால் தேவன் உங்களை என்னையும் ஒரு விசேஷமான நோக்கத்தோடு அழைத்திருப்பாரே. ஆனால் நீர் அழைச்சு வேறு பிரிச்சிரு. அதனால எனக்கு அப்படி ராஜ பாதையாக இருக்கணும் யாருன்னா நினைச்சீங்கன்னா நீ கொஞ்சம் எண்ணத்தை மாத்திக்கங்க. அப்படிப்பட்ட பாதையில நீங்க போவீர்களே, ஆனால் ஒரு நாளும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்காதீங்க. எரேமியா முறுமுறுத்தான். இப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு? டேய், அந்த பாதையில தான் நீ போக வேண்டியிருக்கும். ஆனா உனக்கு தெரிஞ்சிங்க. கவனிங்க 19வது வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய்,
நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தது. இந்த மாதிரி லடா 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 லடான்னு புலம்பிட்டே இருக்கக்கூடாது. அப்படி புலம்பாம இருந்தன்னா ஏன் வாய் போல் இருப்பாய். இன்னொருத்தர் எனக்கு நீ தீர்க்கதரிசியா இருப்பாய். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி மாத்திரம் வாயை அடக்கிக்கிட்டு ஒழுங்கா என் வார்த்தையை பேசிக்கிட்டே இருந்தன்னா நீ அவங்ககிட்ட திரும்ப மாட்ட, அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவங்க உனக்கு விரோதமாக வாசிங்களேன். ஐயோ பிரதர், இதை நான் விரும்பவே இல்லையே பிரதர். எரேமியாவும் தான் விரும்பலை. கர்த்தர் சொன்னார், இங்கே பாரு, அவங்க உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாங்க, ஆனா அங்கே தான் இருக்குது. யுத்தத்தை பார்த்து பயப்படாத, அவனை மேற்கொள்ளவே மாட்டான். ஏன் தெரியுமா? உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன் கூட இருக்கிறேன். கரங்களுக்கு சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க. பிரதர் சிஸ்டர் கவனி, ஒவ்வொரு நாளும் பாருங்க இதே விசுவாசத்தில் வளரணும். நீங்க ரொம்ப பெருசா உடனே மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் எனக்கு வேணாம் ஆண்டவரே கேட்கவே கேட்காதீங்க. டே டு டே லைஃப் சின்ன சின்ன காரியம் இருக்கு தெரியும்ல, இதுல தேவனை அப்படி சார்ந்து வாழ பழகிக்கிங்க பிரதர். சொல்றேன், எனக்கு நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் வாசல் அடைச்சிட்டார். நான் ஒரு நாள் ஏன் ஆண்டவரே வாசல் அடைச்சிரு நான் கேட்கவே இல்லை. அவைகள் எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்து வாழ்கிறதற்கு நான் பழகிறது கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சேன். எனக்கு நல்லா நிறையா, எனக்கு 1000 சம்பவங்கள் என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும். நேற்று கூட நான் உட்காந்து யோசிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் எனக்கு ஒரு சின்ன தொகை தான் தேவைப்பட்டுச்சு. நான் கோடம்பாக்கத்திலிருந்து அயனாவரத்தில் என் ஃப்ரெண்ட் அப்போ இருந்தார். ஒரு வீட்டில் அந்த சின்ன தொகையை அவர்கிட்ட கைமாத்து, கடன் கிடையாது, கைமாத்து. அந்த கைமாத்து சொல்லுவாங்கள்ல, 25ஆம் தேதி 20ஆம் தேதி வாங்கிட்டு அடுத்த மாதம் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. நல்ல கவனிங்க, கோடம்பாக்கத்திலிருந்து அயனாவரம் வந்து பைக்கை நிறுத்திச்சு அவங்க வீட்டு கேட்டு காலிங் பெல்லில் போய் கையை வச்சிட்டேன். கையை வச்சுட்டு சரி இவ்வளோ தூரம் வந்தேன், எதுக்கு இவங்ககிட்ட போய் கேட்பானே, பக்கத்தில் சர்ச் இருக்குது, கர்த்தருடைய சமூகத்தில் போய் நம்ம இருக்கலாமே. நேரம் அங்கேருந்து பைக் எடுத்துட்டேன். வந்த பர்பஸ் அயனா வரைக்கும் வந்துட்டேன். அங்கேருந்து நேராக பைக் எடுத்து நேராக போனேன் கர்த்தருடைய சமூகத்தில். ஆண்டவரே நான் ஆதரிக்கிறேன், நீங்கள் ஒருத்தங்க தான் ஆண்டவரே இருக்கிறீங்க. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, எவ்வளவோ தேவைகள் வந்தது உண்டு என் லைஃப்பில். கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்ச பிறகு ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என் ட்ரைனிங்கை நான் எடுத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? இன்னைக்கு என்னால் 100% இல்லை, என் வாழ்க்கை முழுசும் சொல்ல முடியும். நான் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. அவர் தான் மறுதளிக்கவே மாட்டார். உண்மை. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி, நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே சொல்லுங்க, நீர் உண்மை உள்ளவர். கண்ணை மூடி சொல்லுங்க, லார்ட் யூ ஆர் சோ ஃபெய்த்ஃபுல். நீர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே நீர் நல்லவரையா, நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர். என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதை நான் சொல்றேன். சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவர், நீர் உண்மை உள்ளவர். விசுவாச வாழ்க்கையை பாருங்களேன், அதே மாதிரி தான் கற்றுக்கொள்ளணும். நீங்கள் பெருசாலாம் போயெல்லாம் நிற்காதீங்க. 2026 எடுத்த உடனே சில பேர் நகை வாங்கும் பொழுதே பாருங்க பிரதர், அவசரத்துக்கு உதவும். நகை கடைக்கு போகும்பொழுதே அவசரத்துக்கு உதவும். அது ஒரு நாளும் பீரோவில் இருக்கவே இருக்காது, அது சேட்டு கடையில் தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சில பேர் வாங்கும் பொழுதே ஆண்டவரை நீர் நான் ஆசீர்வதிக்கிறேன். என் வீட்டில் இல்லை, இது வரைக்கும் 1 கிராம் கூட என் வீட்டில் இப்போதைக்கு இல்லை. நாளைக்கு முன்னாடி வந்தால் நான் வாங்கி வச்சுப்பேன். அது வேற, போய் சொல்லக்கூடாதுல்ல. இன்னைக்கு இல்லை, வாங்கும் பொழுதே ஆண்டவரே நீர் வாங்குறதுக்கு உதவி செஞ்சீரே ஸ்தோத்திரம் ஐயா, அப்படி வாங்கணும். வாங்கும் பொழுதே அவசரத்துக்கு உதவும் பிரதர் அப்படின்னா கர்த்தர் பார்ப்பார், உன் அவசரத்துக்கு நான் என்னத்துக்கு உதவி செய்யணும்? அதுக்கு தான் பக்கத்து கட்டில் சேட்டு இருக்கிறார், போய்க்கோ. நிறைய பேருக்கு நோட்டு அப்போ தான் எழுதுவாங்க, இயேசுவே துணை, இப்பொழுது சேட்டே துணை. பிரதர் கவனிங்க, இந்த இயேசு எல்லா விதத்தில் நம்பப்படத்தக்கவர் பிரதர். எங்கேருந்து நீங்கள் பெருசாலாம் தொடங்காதீங்க. தேவை வந்த உடனே கைமாத்து வாங்கிக்கலான்னு யோசிக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. நான் திரும்ப 1000 சம்பவம் சொல்ல முடியும். பிள்ளைங்களுக்கு ஒரு நாளைக்கு காலையில் ஃபீஸ் கட்டலாம், பிள்ளைங்களை கொண்டு வெளியே நிறுத்திடுவாங்கன்ற ஒரு சூழ்நிலை. நான் உட்காந்து வீட்டில் உட்காந்து தனியாக அறையில் உட்காந்துட்டு ஆண்டவரே எகவாயிரே அழுதுகிட்டே இருக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் பிள்ளைங்க ஒரு நாள் ஃபீஸ் கட்டாமல் ஒரு நாள் டிலே ஆனதில்லை, வெளியே நின்னதில்லை, இது வரைக்கும் நின்னதில்லை கர்த்தருடைய சமூகத்தில். மறுநாள் காலையில் அன்னைக்கு வீட்டில் அரிசி முடிஞ்சிடுச்சு. நான் சொல்கிறதுக்கு வெக்கப்படவே மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் உண்மை உள்ளவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன்.
நான் உண்மையில் பற்றி பேசுகிறேன். காலையில் ஒருத்தர் அண்ணா நகர்லேருந்து அவர் தெரிஞ்ச அண்ணன் வர்றார். பஸ்டின் இதை மட்டும் நீ டைப் பண்ணி கொடு பஸ்டின், கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது. 4 லைன் டைப் பண்ணுறதுக்கு அவர் என்னை ஜெபம் பண்ண வச்சுட்டு என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸுக்கு தேவையானது, வீட்டுக்கு 3 அரிசி வாங்குறதுக்கு தேவையான எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு போனார். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, வேதம் சொல்கிறது, நீங்கள் விசுவாசத்திலே வளர்ந்து பெருகுங்கள். டே டு டே லைஃப் ப்ராப்ளம் அவருடைய சமூகத்தில் போங்க. ஆமாம். 2026 பிரதர் எனக்கு என்ன, உலகம் எனக்கு குறை வச்சுட்டு போட்டும், 2026 எனக்கு குறைய வச்சுட்டு போட்டும், என்னை குறைவில்லாமல் நடத்துறதுக்கு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார் பிரதர். அவர் உண்மையுள்ளவராம, அவர் ஒரு நாள் பொய் சொல்றதுக்கு அவர் மனுஷன் அல்ல, மனம் மாறுறதுக்கு அவர் மனுபுத்திரனே கிடையாது. ஒரு நாளும் ஒன்றிலும் குறை வைக்கவே மாட்டார். எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்க, எத்தனை நல்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். பவுல் அதான் எழுதுறார், நீங்கள் ஒவ்வொரு நாள் அந்த விசுவாசத்திலே வளர்ந்து பெருகிறவர்களாக இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை சார்ந்து வாழாதது அவருக்கு ரொம்ப கோபமூட்டும். இன்னைக்கு கூட நம்ம வாசிச்சுமே, வேணா வாசிடலாமா? அன்றைக்கு விசுவாசத்தில் வளர்றதோட நான் நிறுத்திடுறேன், அன்பில் வளர்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். வாசிங்க இன்னும் உபாகமம் 32வது அதிகாரம். உபாகமம் 32. சில நேரத்தில் கவனிங்க, விசுவாசத்தினால நம்ம பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் கூட விசுவாசத்துக்கு தடையா வந்துடும். நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, புரியுதா? இங்க கவனிங்க, நாம தேவனை விசுவாசிச்சு நாம அதன் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் கூட நிறைய நேரத்தில் அந்த விசுவாசத்துக்கு தடையா வந்துடும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாசிக்கலாம் 32வது அதிகாரம், எல்லாரும் எடுங்க. உபாகம் 32வது அதிகாரம் 15. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். இங்க பாருங்க, நினம் துணியனு போது பாருங்க, நான் வாசிக்கிறேன். 9லேருந்து வாசிடுறோமே. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். இவனை எப்படி கர்த்தர் தூக்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாழான நிலத்திலும் ஊழ இடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனது தமது கண்மணியை போல காத்தருளினார். இப்போ எவ்வளோ ப்ரிவிலேஜ் அவனுக்கு கொடுக்குறாரு பாருங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேலே அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்தது இல்லை. இப்போ எல்லா நன்மைகளும் கொடுக்குறார். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்டுபிடி செய்தார். இன்னொருத்தில் சொல்றாரு, அவர் தான் கண்மலை, அவர் கண்மலை, அவருக்குள்ள இருந்து இத்தனை நன்மைகளையும் அவர் ஏராளமாக தாராளமாக கொடுக்கிறார். அடுத்தது பசுவின் வெண்ணையையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடக்கால் வெள்ளாட்டு கடக்கால் இவருடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட்டாய். இப்போ கொழுப்பு தானே அப்படின்னு கேட்பாங்கல்ல, கொழுப்பு தானே, கொழுப்பு தானே. இப்போ இந்த கொழுப்பு என்ன தெரியுமா செய்து, யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூளித்து நல்ல நினம் துணினா எலும்பை உறிஞ்சி உறிஞ்சி உள்ள மேரவை அப்படியே சூப் போட்டு அடிச்சானோ அடிச்சான் புரிஞ்சு தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு இப்போ மறக்கிறது கூட சில பேர் மறக்க மாட்டோம். அந்த அசட்டை பண்ணுறது ஒன்று இருக்குது தெரியுமில்ல, அசட்டை பண்ணுறது இருக்குல்ல. எனக்கு இந்த விசுவாசிகளுடைய நிலைமை சில பேர் புரிஞ்சிக்கவே இல்லை. சில பேர் கஷ்டம் வந்து ஆண்டவர் விட்டு போயிடுவாங்க, பார்த்துறீங்களா? ஆடா போப்பா, இது ஒரு கேட்டகரி. இன்னொன்று இருக்குது பாருங்க, கஷ்டத்திலலாம் ஆண்டவரை பிடிச்சிட்டு இருக்கும். இப்போ நன்மைகள் வாரி கொடுத்துட்டாருன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான். பிரதர் ஏன் பிரதர் வரல, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பிரதர் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு டைமே இருக்குது, சர்ச்சுக்கு வரல. இந்த வீடு இல்லைன்னு தான் அன்னைக்கு வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். எல்லாத்துலேயும் அப்படி தான். பிஸ்னஸே இல்லை பிரதர், இப்போ பிஸ்னஸ் பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு பிரதர். சண்டே முடியல பிரதர். வசனம் சொல்லுது, ஆண்டவர் எழுதுன்னு எழுதுவார், கொழுத்து போய் உதைக்கிறான். நான் தேவனை மறக்காம கூட இருந்துட்டு போகலாம் பிரதர், அது எப்படி பிரதர் மறப்பேன், நான் டெய்லி காலையில் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் வசனம் சொல்லுது, அசட்டை பண்ணினான். அசட்டை பண்ணுறது புரியுதில்ல, ஒன்றும் இல்லை, அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் இடத்தையும் கொடுக்காம வேற ஒன்று கொடுக்குறது தான் அசட்டை பண்ணுறேன். சிம்பிள், பார்த்துக்கலாம். இதை வருஷத்தில் 52 53 வாரம் சண்டே இருக்குது, ஒரு வாரம் கட் பண்ணால் என்ன கெட்டு போச்சு போங்க பிரதர். வசனம் சொல்லுது, அசட்டை பண்ணினான். விசுவாசத்தில் வளர்ந்து பெறுகிற ஒருத்தன் கூட ஒரு நாளும் தேவனை அசட்டை பண்ணவே மாட்டான்.
விசுவாசத்தினாலே, அவரை பற்றுகிற அந்த கிருபையினாலே, அவர் எனக்கு பாராட்டின இரக்கத்தினால, தயவுனால இத்தனை நன்மைகள் உண்டாயிச்சு என்று விசுவாசிக்கிற ஒரு நாளும் அவன் பாடுவான், கடந்து வந்த பாதைகளை நினச்சி திரும்பி பார்க்குறேன், கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்லுகிறேன். இந்த நிலைமையில் இருந்தேன், என்னை இந்த நிலைமைக்கு நீர் உயர்த்தினீர் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு தேவை. கண்மலை, இந்த கண்மலையிலிருந்து தான் எனக்கு தேன் வருது, இந்த கண்மலையிலிருந்து தான் ஆண்டவரை எனக்கு ஊற்று தண்ணீர் வருதுன்னு ஒரு நாள் நான் மறந்துடவே கூடாது ஐயா, எனக்கு நீர் அதுக்கு உதவி செய்யும். பவுல் சொல்கிறாரு, தெசலோனிக்கே சபை இப்படிப்பட்ட விசுவாசத்தெல்லாம் குறைவுள்ளதாக இருந்துச்சு. இப்போ அவன் லைஃப்பை பார்த்தா எல்லாத்துக்கும் தேவனை சார்ந்து வாழ்கிறேன். ஆமென், நான் தேவனை சார்ந்து வாழ்கிறேன், எனக்கு ஆண்டவர் செய்வாருங்க, எனக்கு இந்த காரியங்களை செய்வார், நான் அவரை நேசிக்கிறேன், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறவர், என்னை பரிசுத்தமாக்குகிறவர். அது வந்து ஆகணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ பாருங்க, இப்போ நான் இந்த விசுவாசத்திலே வளர்ந்து பெருகிற இந்த ஒரு காரியத்தோடு நான் முடிச்சிட, மற்றதெல்லாமல் பார்க்கணும். கடைசியாக இப்போ நம்ம வாசிச்சோம் அந்த வசனத்தை எடுங்க பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயர், இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன், என்ன ஒரு கான்ஃபிடென்ட் அவர் கொடுக்குறார். 11-12 வசனங்கள் எடுங்க, அந்த வசனங்களை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். எல்லாரும் எடுத்தாச்சா? ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. 12வது வசனம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாசிங்க. நம்முடைய தேவன் உங்களை நமக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய அழைப்புக்கு பாத்திரராக்கவும். இப்போ யார் ஆக்குறா? யார் ஆக்குறா? பேசுங்க, யார் ஆக்குறா? இது ஒன்று தான் நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் தெரியுமா? பவுல் எபேசியருக்கு எழுதும்போது ஒரு காரியத்தை எழுதுறார். அந்த இங்கே ஒரு புக் மார்க் வச்சிங்க, அப்படி வாங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனம். எபிசியன்ஸ் சாப்டர் 4 verse 1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில். இப்போ யார் நடக்கணும்? பேசுங்க, இங்கே பாருங்க, இங்கே தான் இருக்கிறவங்க கரங்கத்துறையில சொல்லுங்க. எபேசியர் 4:1 பவுல் சொல்லும் பொழுது என்ன வாசிங்க? இப்போ நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு யார் நடக்கணும்? யார் மேலே சொல்றாரு பொறுப்பை? யார் மேலே பொறுப்பை சொல்றார்? இப்போ அப்படியே 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு வாங்க. நம்முடைய தேவன் உங்களை யார் மாத்திரா? யார் மாத்திரா? எனக்கு எனக்கு ஏன் தெரியுமா தைரியம்? இப்போ அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாமளும் நடக்க தான் செய்யணும், நாம நடக்க தான் செய்யணும். ஆனால் பின்னால் இருந்து பேக்கப் பண்ணுறோம் யார் தெரியுமா? யார் பண்ணுறா சொல்லுங்க? யார் பண்ணுறா? அவர் தேவையான அபிஷேகத்தையும் கிருபையும் பலத்தையும் கொடுக்குறார். வசனம் சொல்லுது, பவுல் தெசலோனிக்கே சபைக்காக ஜெபிச்சார். எது தெரியுமா ஜெபிச்சாரு? தேவன் அவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தார்ல அந்த அழைப்புக்கு, அவர் அதுக்கு உங்களை பாத்திரவான்களாக மாற்றணும். அவர் உங்களை பாத்திரவங்களாக மாற்றணும். பிரதர் சிஸ்டர் மறந்துடாதீங்க, நீங்கள் பரிசுத்தத்திற்காக தேவனுக்கு பிரியமாக நடக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அடியெடுத்து வைக்கும் பொழுது, ஓ ஆண்டவரே, நான் அந்த அழைப்புக்கு பாத்திரனாக நடக்கணும், நான் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பின்னால் ஒன்று மனசில் வச்சுக்கங்க, அந்த அழைப்புக்கு பாத்திரனாக என்னை மாற்றும்படி ஒருத்தர் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி 1 தெசலோனிக்கேயர் அப்படி மேலே வாங்க பார்ப்போம். அதே பக்கத்தில் மேலே 5வது அதிகாரம் 23வது வசனம். இன்னும் உங்களுக்கு தைரியம் உண்டு பாருங்க. பிரதர் 2026 நான் பரிசுத்தமாக கர்த்தருக்கு வாழணும், அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாகணும். நான் உங்களுக்கு வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே, மறுபடியும் உங்களை விட்டுருங்க, உங்களை விட்டுருங்க, வாசிங்க இப்போ. சமாதானத்தின் தேவன் தாமே என்னை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிங்க. அதான் நமக்கு பெரிய ஸ்ட்ரெங்தே, அதுதான். என்னை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எல்லாரும் கரங்களுக்கு சத்தம் சொல்லுங்க. ஏங்க, சமாதானத்தின் தேவன் வரும் பொழுது என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சன்னிதானத்திலே, அவருடைய சமூகத்தில் அவருக்கு முன்பதாக குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படும். ஏன் தெரியுமா? என்னை அழைத்த உண்மையுள்ள தேவன், அவர் அப்படியே என்னை கொண்டு வந்து நிலை நிறுத்துவார். பிரதர் சிஸ்டர், என்ன நிலை நிறுத்துவார்.
அவருக்கு முன்னால, பிரதர் நான் ஓடி ஓடி பிரயாசப்படுறேன், மறுபடியும் சொல்றேன், நான் இஷ்டம் போல வாழணும்னு சொல்லலை. ஒவ்வொரு முறையும் அவர் விரும்புகிறதை செய்யும்படி என்னை விட்டு கொடுத்து நான் ஒரு ஸ்டெப்பு வைக்கும் பொழுது பின்னாலே பதிலே எழுதுங்க, என்னை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார், என்னை தம்முடைய அழைப்புக்கு அவர் பாத்திரவானாக மாற்றுவார். ஆமென். இப்போ சொல்லுங்க, இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் வந்துடுறா நல்லா இருக்குமா? அப்போ கூட கையை காண பாருங்க. என்ன நடக்குமோ தெரியலையே பிரதர். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும், மாறநாதா. வாழணும் கிறிஸ்தவ வாழ்க்கை, அப்படி வாழணும் தெரியுமா? பேதுரு எழுதும்போது எழுதுறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி நம்ம அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். ரட்சிக்கப்பட வேண்டிய யார் சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் முதல்ல, ஏன்னா நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் இருந்தால் தோங்கன்னு போட்டுருக்குது. ஆண்டவர் பார்ப்பாரு. அடிக்கிற அடி தொடங்கிடலாம், ஃபஸ்ட்டு எல்லாம் நம்ம பிள்ளைங்கள்லாம் அடி வாங்கும் பொழுது தெரியுது. நீங்கள் நினைப்பீங்க ஆண்டவரே ரட்சிங்க, ஆண்டவரே அவரை ரட்சிங்க, ஆண்டவரே இவரை ரட்சிங்க, ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், மொதடி உனக்கு விழும்போல தெரியுதே, மொதடி உனக்கு விழும்போல தெரியுதே. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, இவ்வளவு கிருபைகளும் தயவையும் இறக்கத்தையும் என் மேலே ஏராளமாக தாராளமாக பொழிஞ்சனை தாங்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய எண்ணம் முழுவதும் ஒன்று தான் இருக்கணும், ஆண்டவரே உங்களுடைய வருகை சமீபம் ஐயா, உங்களுடைய வருகையில் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி நீர் என்னை தாங்கி நடத்தான் ஐயா. இந்த ஒரு எண்ணம் மட்டும் உங்கள் லைஃப்பில் இருக்கட்டும் பிரதர் சிஸ்டர். நான் திரும்ப சொல்கிறேன், 2026 எந்த தேவை நடிச்சு நீங்கள் கலங்குறீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் நான் பிறந்த நாள்லேருந்து எனக்கு நிழலாக வர்றாரு, அது வேறு. நான் அவரை ருசித்து நடக்கிற அனுபவம் 35 வருஷமாக தான், 37 வருஷம். இதை மாத்திரம் என்னால் திட்டமாக சொல்ல முடியும். ஒவ்வொரு முறையும் அவருக்கு பிரியமாக நடக்கிறது எப்படி? ஆண்டவரே உங்களை தேடணும். இன்றைக்கி காலையில் கூட எழுந்த நேரத்துலேருந்து துணி அயன் பண்ணும் பொழுதெல்லாம் மண்டைக்கு பின்னால் வசனம் ஓடிட்டு இருக்குது, ஏன் இயேசு வருவார், ஏன் இயேசு வருவார், ஏன் இயேசு வருவார். இந்த எண்ணம் என்னைக்கு அவர் மேலே திரும்புதோ அன்னைக்கு இயேசு நாமத்தினால் அன்னைக்கு டிக்ளேர் பண்ணுறேன், வாழ்க்கையில் ஒரு நன்மை கூட குறவுப்படவே படாது. மத்திய 6:33 தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த எண்ணமும் ஆசையும் மாத்திரம் தேவையில்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவை இருக்குது. ஒருத்தங்களுக்கு சமாதானம் தேவைப்படுது, ஒருத்தங்களுக்கு சுகம் தேவைப்படுது. தேவைகள் வேறு வேறு விதமாக இருக்கலாம், ஆனால் தேவை உண்டு. ஆண்டவர் சொன்னார், தேவையானது ஒன்று தான் உனக்கு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவளுக்கு அப்படியே இயேசுடைய வார்த்தை கேட்கறதுலேயே ஆசை. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே உங்களை தேட, உங்களை நெருங்க, உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு நாள் ஒன்றும் குறவுப்படவே படாது பிரதர். ஆமே. எல்லாரும் எழுந்து கொஞ்சம் நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். உண்மையுள்ள ஆண்டவர். ஆமே. எத்தனை நல்லவர் அவர். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. எல்லாரும் நல்லா துதிங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். ஆமாம், நல்லா நிதானமாக உட்கார்ந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒருத்தர் கூட அவசரப்படக்கூடாது. இதனால் காண்றதுக்கு கர்த்தர் எவ்வளோ கிருபை தந்திருக்கிறாரு. ஆமென். எவ்வளோ கிருபை தந்திருக்கிறார். ஜீவனை தந்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறார், பலனை தந்திருக்கிறார். அதெல்லாம் நினைச்சு ஆண்டவரை துதிங்க. ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே, நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே, தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும்
உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா, குரலோ கேட்குதையா. உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா, தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டேன். ஆண்டவரே நன்றி ஐயா. அவர்கிட்ட கேளுங்க. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அங்கே அவருடைய சத்தம் கேட்கும். ஆமென். இது சொல்ற, நான் பாதாளத்துல படுக்க போட்ட அங்கே நீங்க இருக்கிறீங்களே, அங்க கூட உங்க கை என் கூட இருக்குது ஐயா. என்னை ஈர்த்துது, என்ன தாங்குது. நல்ல ரட்சகர் நமக்கு இருக்கிறார், நல்ல இயேசு நமக்கு இருக்கிறார். ஆமென். நல்ல தகப்பன் இருக்கிறார். இன்னைக்கு இந்த விசுவாசத்துல பெருகுங்க. எல்லாரும் விசுவாசத்துல பெருகணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களை சார்ந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை தான். உங்களை ஏத்துக்கிட்டேன் சரி, நாள்தோறும் உங்களை வேறு கொண்டவனாக நான் நிலைத்திருக்கிறவனாக இருக்க நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய திருப்பந்தியில பங்கு பெற நேரம் எல்லாரும் கேட்பாண்டவரே, ஒரு விஷயம் ரத்தம் என்னை கழுவிட்ட சுத்திகரிக்கட்டும். என்னை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உங்க வருகையில் என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி உண்மையுள்ள தேவநீர் என்னை நடத்துவீராக, பலப்படுத்துவீராக. இந்த நாளை நம்ம காண செய்தார். அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வருஷம் முழுவதும் அவர் நடத்தின எல்லா பாதைகளுக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் கொடுத்த நல்ல சுகத்திற்காய், பலனுக்காய், பாதுகாப்புக்காய், பராமரிப்புக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் உண்மையுள்ளவர், அவருக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதுவரையில் நடத்தினவர் அவர். எபினேசர் உதவி செய்தார், இனிமேல் அவர் நம்மை நடத்துகிறார். அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் எத்தனை உண்மையுள்ளவர் ஐயா, உண்மையுள்ளவர் நீர். மறுபடியும் ஐயா எங்களுடைய அன்பை உமக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இயேசுவே, உங்க பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம் ஐயா. நாங்கள் நேசிக்கிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நன்மைங்கிறவை தொடரட்டும். இயேசுவே, பாதுகாத்துக் கொள்ளுங்க. புது வருஷத்துக்குள்ள போறோம். நாங்கள் ஒருவேளை குறைவோடு நடந்து வந்திருக்கலாம். எங்களை நிறைவாக்கி கர்த்தர் நீர் கொண்டு செல்லுகிறீர். எங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில மாத்திரமல்ல, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீர் விரும்புகிற விதமா எங்களை நீர் உருவாக்குவீரா. ஆண்டவரை பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும். கொடுத்த, ஜெபித்த, உழைத்த ஒவ்வொருவரோடு கிருபை தங்கி இருக்கட்டும். அடுத்து நடக்க வர 3 நாட்கள் நடப்ப ஃபாஸ்டிங் பிரேயர் 1ஆம் தேதி ஆண்டவரை ஆராதனை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா தடைகளையும் நீக்குங்க. இயற்கையான சூழல் எல்லாவற்றையும் எங்களுக்கு அனுகூலமாக மாற்றிதான். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுத்து மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென். God bless you. God be with you.